ஐயோ, கார் இவ்வளவு சீக்கிரமா வந்துச்சு. அப்ப அந்த பரிமளமும் வந்திருக்குமே. அதுக்கு முன்னாடி போய் எப்படி நிக்கிறதுன்னு பயமா இருக்குது. அம்மா, வீடு வீடுன்னு புலம்பிட்டு இருந்தியே, சந்தோஷமா இறங்கு. அன்னைக்கு காலை தட்டி விட்டு உழ வச்சது நான் தானே. அதுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, வாங்கம்மா. பாத்து பாத்து இறங்கு. ஆனா பேச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன காட்டி குடிக்கலையே. ஒருவேளை அப்ப தெரிஞ்சிருந்து இப்ப மறந்து போயிருக்குமோ? ஐயா, அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள வராங்க. ஆர்த்தி எடுக்க வேணாமா? பிரீத்தி, போய் ஆர்த்தி கரைச்சு எடு. ஐயோ அப்பா, எனக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாதே. என்ன பொண்ணுமா நீ? எப்பதான் நீ எல்லாம் கத்துக்க போற? சரி, உள்ள ஊரு சீருப்பா, அவளை கரைச்சு எடுத்துட்டு வர சொல்லு. போ, சீக்கிரம் போ, நிக்காத. ஐயோ கடவுளே, என்ன பண்றது? ஊர்வசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்துடுச்சா? சரியா போச்சு போ. அவங்க இன்னும் உள்ள வரல. அவங்களுக்கு ஏதோ ஆர்த்தி எடுக்கணுமா? நீ கொஞ்சம் கரைச்சு கொண்டு வா. ஏன் அது முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு தைரியம் இல்ல. இதுல நானே வந்து ஆர்த்தி வேற எடுக்கணுமா? மாட்டேன்பா. இந்த வம்புல எல்லாம் நான் மாட்டி என்னால முடியாது. ஏய், என்ன அப்படி நின்னுட்டு இருக்க? வா, சீக்கிரம் வா. அது இல்ல கண்டு, வேலைக்காரி நான் ஆர்த்தி எடுத்தா நல்லா இருக்காது. உன் அம்மாவுக்கு நீயே உன் கையால ஆர்த்தி எட. என்னது, நான் ஆர்த்தி எடுக்கிறதா? ஏய், எனக்கு ஆர்த்தி கரைக்கவும் தெரியாது. அதை இப்படி லெஃப்ட்ல சுத்தணுமா ரைட்ல சுத்தணுமா அதெல்லாம் தெரியாதே. என்ன நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? அதெல்லாம் நீ விடு, நான் எல்லாம் உனக்கு ரெடி பண்ணி கரெக்டா குத்துறேன். என்னமா இது பிரீத்தி இப்படி பண்றா? போய் எவ்வளவு நேரம் அது இன்னும் ஆர்த்தி எடுத்துன்னு வரல? எதுக்குங்க ஆரத்தி எல்லாம்? பரவாயில்ல, வாங்க போலாம். நீங்க இங்கே இருங்கம்மா. உடம்பெல்லாம் சரியாகி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள வரீங்க. ஆர்த்தி எடுக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சொன்னேன். இவ ஒத்தி நடுவுல போட்டு குழப்பறா. ச்சே, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எல்லா விஷயம் கழியணும். போய் அங்க போய் வாசல ஊத்திட்டு வா. பிடிச்சுக்குமா, பாத்து வாமா. வா வா, வலதுக்காக வச்சு வா. ஊர்வசி, ஊர்வசி, அம்மா, என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க? இங்க வா. நீ செஞ்சது உனக்கே நியாயமா தெரியுதா? அம்மா, அது வேணும்னே இல்லம்மா, ஏதோ தெரியாம. பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ஆஸ்பத்திரியில இருந்த இத்தனை நாளும் ஒரு நாள் கூடவா என்ன வந்து பார்க்கணும்னு தோணல? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேம்மா. எங்கம்மா வெளியில என்னால வர முடிஞ்சுது? ஐயா தான் ஊட்டியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரே. அதனால எனக்கு வெளில வர நேரமே இல்லம்மா. அம்மா, நீ நல்லா இருக்கிறல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா தான் உன்னை கேட்டேன். வாமா வாமா, ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மாக்கு ஏதாவது சூடா கொண்டு வா. பாத்து மெதுவா. அம்மாடி, அம்மாடி, அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க. கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு சின்ன வேலை இருக்கு எனக்கு. அப்புறமா வந்து பாக்குறேன்.
எல்லாம் கனவு போல இருக்கு. மறுபடியும் நான் வீட்டுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஆஸ்பத்திரி அனுபவம் இருக்கே, அது நரகம். அம்மா அதான் வீட்டுக்கு வந்துட்டல, ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா பிரீத்தின்னு ஒரு குரல் கொடு. நானும் இல்ல ஊர்வசி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஓடி வருவோம். என்ன ஊர்வசி? அதுக்கு என்ன, நான் எங்க போறேன்? கிச்சன்ல இருப்பேன், அதை விட்டா கார் செட்ல இருப்பேன். ஊர்வசின்னு அம்மா ஒரு குரல் குத்த ஓடி வந்துட மாட்டேன். ஏன் உனக்கு அம்மா பக்கத்துல இருந்தே பாத்துக்க முடியாதா? அதான் ஓடி போனவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உதவி வாங்கினதெல்லாம் போதும் தானே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதுதான் ஸ்மெல் ஆகாது அது இதுன்னு எதோ சொன்னேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்பவும் அதே பிரச்சனை தான் கண்ணு. மருந்து வாசனை எல்லாம் போட்டோம், அம்மா கொஞ்ச நாளைக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு முடியிட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவை எப்படி நான் கவனிச்சுக்கிறேன் பாரு. எனக்காக நீங்க யாரும் மெனக்கெட வேண்டாம். என்ன சாவித்திரி பாத்துப்பா. என்ன சாவித்திரி? சரிம்மா, பாத்துக்கிறேம்மா. நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. என்ன சாவித்திரி, யோசனை எல்லாம் பலமா இருக்கு. நீ என்ன பாத்துப்பல்ல? இல்ல உனக்கு எக்ஸாம் இருக்கு, கார் சர்வீஸ் இருக்குன்னு போயிடுவியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வாய் வார்த்தை சரியா இருக்கு, ஆனா அந்த குரல்ல சுதியே இல்லையே. அம்மா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆஸ்பத்திரியில உங்களை கவனிச்சுக்கும் போது நான் எதை பத்தியுமே யோசிக்கல. ஆனா வீட்ல அப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க குணமாய் வீட்டுக்கு வந்ததும் நான் இங்க இருந்து போயிடலாம் தான் உங்க கூட வந்தேன். ஆனா நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. உன் குழப்பம் எனக்கு நல்லா புரியுது சாவித்ரி. பழசு எல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அடிச்சது யாரு? அப்பா. திட்டினது யாரு? அம்மா. அப்படி நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அம்மா, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லம்மா. ஆனா நீங்க சந்தேகப்படும்படி நான் புத்திகெட்டத்தனமா நடந்துக்கிட்டேன். அதாம்மா எனக்கு வேதனையா இருக்கு. பிரீத்தி அக்கா போதை மருந்து விஷயமா அன்னைக்கும் சரி அதுக்கு முன்னாலேயும் சரி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் எப்படிமா உங்ககிட்ட நிரூபிப்பேன்? என்ன யாருமா நம்புவாங்க? இருங்கம்மா. நான் உன்னை நம்புறேன் சாவித்ரி. அது எப்படிமா திடீர்னு ஒருத்தரை நம்ப முடியும்? என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க? இல்ல சாவித்ரி, நான் சொல்றத நம்பு. நான் அன்னைக்கு மாடிப்படியில இருந்து விழுந்ததுனாலயே அடிபட்டேன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்ல. எப்போ உன் மேல அப்படி ஒரு பழி விழுந்ததோ அந்த நிமிஷமே நான் அதல பாதாளத்துக்குள்ள விழுந்துட்டேன். நம்பவும் முடியாம நம்பாம இருக்கவும் முடியாம நான் பட்ட அவஸ்தை இருக்கே, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு உன் மேல துளி கூட சந்தேகம் இல்ல. உன் அப்பாவித்தனத்தினால யாரோ விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்டியேன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன். அதுல வந்ததுதான் இந்த வினையே. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு? இப்போது என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும்மா. இல்லடி, ஆஸ்பத்திரியில வச்சே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. வாழ்வார் சாவான் நான் கோமாவில மூழ்கிட்டு இருந்த போது எனக்குள்ள ஏதோ ஒரு உள் உணர்வு அது திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. நடந்த எல்லாமே ஒரு நாடகம்,
சாவித்திரிக்கு அதுல எந்த பங்கும் இல்லைன்னு என் உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது. நிஜமாவாமா சொல்றீங்க? ஆமா சாவித்திரி, அந்த உணர்வுகளோட மகிமையினாலதான் என்னோட குழப்பங்கள்லாம் மறைஞ்சது. மறுபடியும் உயிர் வாழணுங்கிற ஆசையே எனக்கு வந்தது. இல்ல நான் அப்படியே கண்ணு மூடி இருப்பேன். என்னம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நடந்த விபத்துல கூட ஏதோ ஒரு மர்மம் புதைஞ்சு கிடக்கிற மாதிரி என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. மா, அதனாலதான் சாவித்திரி நீ என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னம்மா இது? புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க. இப்ப தயவு செஞ்சு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். நான் சொன்னதை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும் சாவித்திரி. அம்மா, நான் தப்பு பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டதும் நான் நிம்மதியா இங்க இருந்து போலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. சாவித்திரி, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும். என்னதான் உனக்கு திரும்ப திரும்ப கெடுதல் செஞ்சாலும் தயவு செஞ்சு நீ பிரீத்தியை வெறுக்க கூடாது. அவ இன்னும் பச்சை குழந்தைதான். அதுக்கு நானும் ஒரு காரணம். பிரியாவை நினைச்சு நினைச்சு நான் அவளை சரியா வளர்க்காம விட்டுட்டேன். அதுக்கு பரிகாரமா அவ மனசு குளிர்ற மாதிரி அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் என் பாரம் மொத்தமா குறையும். அதுக்கப்புறம்தான் நான் உன்னை முழுசா கவனிக்க முடியும். எனக்கு என்னம்மா கேடு? எப்போ என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்புல எந்த மாற்றமும் இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் பெரிய அதிர்ஷ்டக்காரி தான். உங்க மனசு போல பிரீத்தி அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். அது வரைக்கும் நான் உங்களை விட்டு போவே மாட்டேன். போதுமா? சரி, போதுமா? வாங்க நீங்க படுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. கண்ணை மூடி தூங்குங்கம்மா. ம். மோகனா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தவனுக்கு காஃபி கூட தர வேண்டாமா? அவ்வளவு பிஸியா என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? தேன்மொழி அக்காவோட எங்கேயாவது வெளியில போறியா? உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? அவங்க உறவே வேண்டாம் தானே ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒரு நாளைக்கு 1000 தடவை அவங்க பேச்சு எடுக்கிறீங்க. இது பாரு, ஏதோ ஒரு நாள் பிரச்சனைனால ஏதோ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டோம். அதுக்காக மொத்தமா உறவையே முறிச்சுக்கிறதா? இதுக்கு பேர் தான் ரோஷனா? எனக்கு அப்படிப்பட்ட ரோஷமே வேண்டாம். ஆமா, நீங்க சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு நாம அவங்க முன்னாடி விட்ட சவால் பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஒரு வாரத்துல இந்த வேலையை மாத்துங்க, ஒரு மாசத்துல இந்த வீட்டை மாத்துங்கன்னு நட்ட நடு ஹால்ல 4 பேருக்கு எதிர்க்க நான் சவால் விட்டுருக்கேன். உங்களுக்கு எங்க அத பத்தி எல்லாம் கவலை? இப்ப எதுக்கு நீ மேட்டரை எங்கெங்கயோ கொண்டு போற? ஒரு காஃபி கேட்டதுக்கு இவ்வளவு பேச்சா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் பேசாம தூங்குறேன். நீ வெளியில போயிட்டு 6 அமரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் போ. நான் எங்க போறேன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறேன். அதுவும் ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ. மொத்தம் 30 பேர் கலந்துக்கிட்டதுல 4 பேர் தான் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். அதுல 2 பேருக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிச்சயம். மோனா, நீ விளையாட்டா பேசுறியா நிஜமா பேசுறியான்னு சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. யாரு? நான் விளையாடுறேனா? போன கண்ணை முடிக்கிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறது நீங்களா நானா? நான் வாய் கிழிய சவால் விட்டு எத்தனை நாள் ஆச்சு? அது உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? நீங்க வேற வேலையை தேட போறது இல்ல, நாம இந்த வீட்டை விட்டு போக போறதும் இல்ல. இல்ல மோகனா, நான் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். போதும், திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. 4 எழுத்து படிக்காதவன் கூட தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான். நீங்க அப்படியா இருக்கீங்க? இந்த ஊர்லயும் வாழ வழி தேட மாட்டீங்க, சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்க. ஊர் பக்கம் போலான்னு சொன்னா ஏதோ
பேய் பிசாச பார்த்தா மாதிரி நடுங்கி போறீங்க. நம்ம என்ன கொலையா செஞ்சுட்டு ஓடி வந்திருக்கோம்? காலம் பூரா ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு. மோனா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? நான் இந்த வேலையை விட்டுட்டு கம்ப்யூட்டர் வேலை பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் வேலை பார்க்குற பக்கத்து கம்பெனிலேயே ஒரு வேகன்சி வந்திருக்கு. இன்னும் 2 வாரத்துல அந்த ஜாப்க்கு நான் போயிடுவேன். இந்த மாதிரி நீங்க சொல்லி சொல்லி கேட்டு என் காதே மறுத்து போச்சு. அதிரடியா காரியத்துல இறங்காம ஒவ்வொன்னுத்துக்கும் ஆம்பளை விளக்க சொல்லிக்கிட்டே இருந்தா புது பொண்டாட்டி மட்டும் இல்ல, புதுசா பிறக்கிற குழந்தை கூட உன்னை மதிக்காது. அப்போ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வெறும் நீ சொல்லிக்கிட்டே இருந்தா யாருக்கு தான் நம்பிக்கை வரும்? அதனால்தான் உங்களுக்கே தெரியாம நான் 4 இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2 இடத்துல கிட்டத்தட்ட ஓகேயான மாதிரி தான். கம்பெனியும் பெருசு, சம்பளமும் அதிகம். அதுல ஒரு கம்பெனில தான் எனக்கு வேலை கிடைக்கும். அதுக்காக ராத்திரி முழுக்க கண் முழிச்சு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காஃபி போட்டு குடிக்க கூட எனக்கு டைம் இல்ல. அதுக்கு மனசும் சரியில்லை. வெறும் வயிற்றுல தான் இப்போ இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் மோனா, மோனா, என்னாச்சு? என்னாச்சு? ஏய், உன் இஷ்டத்துக்கு பட்னி கடந்து இப்படி உன் உடம்பு கெடுத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லேசா கொமட்டல் வந்துச்சு. பெருசா வாந்தி எல்லாம் ஒண்ணும் வரல. வயித்துல ஏதாவது இருந்தா தானே வாந்தி வரத்துக்கு. நீ பேசாம படுத்துக்க. இத பார், நான் போய் காஃபி டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் உன்னை பாத்துக்க சொல்லி பாலன் சார் அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். சிவா, உங்களுக்கு சொந்த புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நீ நல்லா இருக்கணும் மோகனா, அதுதான் எனக்கு முக்கியம். சிவா, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வெறும் அன்புதான் வாழ்க்கையை நிறைவு செய்யும் நம்புறீங்களே, இது அறியாமையா இல்ல பைத்தியக்காரத்தனமா? மோகனா, மோகனா, எனக்கு பதட்டமா இருக்கு. நான் போய் பாலன் சார் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஏய் சிவா, சிவா, சிவா சொன்னா கேளு சிவா. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. ஒரு டசன் புள்ளி கூட பெத்து சமாளிச்சிடலாம். இந்த ஆளு சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கே. ச்சே. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா சாவித்ரி. பரிமளம் எப்படி இருக்கா? அம்மா சௌரியமா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்க ஐயா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா முகத்துல சந்தோஷமே தெரியுது. ஆஸ்பத்திரியிலே படுத்து கடந்தது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா. அவ எப்போதுமே அப்படிதான். அதை இங்கிலீஷ்ல ஹோம் பெட்னு சொல்லுவாங்க. என்ன நச்சரிச்சு நச்சரிச்சு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான். என்ன ஒரு 10-15 நாளைக்கு வீட்டை ஆஸ்பத்திரியா மாத்த வேண்டியிருக்கும். ஆனா ஒண்ணுமா, வேலை வேலைக்கு அவளுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் எதுவுமே தெரியாதுமா. நேரம் பார்த்து மருந்து கொடுக்கணும், நாள் பார்த்து கரெக்டா தலைக்கட்ட மாத்தணும். எப்பவுமே அவங்க கம்மியா தான் பேசணும். அப்புறம் அம்மாவை நல்லா தூங்க வைக்கணும். இவ்வளவுதானையா? சபாஷ், பரவாயில்லையே. கொஞ்ச நாள்லயே நீ பாதி நர்ஸ் ஆயிட்ட. என்ன நீங்க இதெல்லாம் ஒரு நர்ஸோட வேலையா தான் பாக்குறீங்களா? என்ன சொல்ற? அது நான் ஆத்மார்த்தமா பண்றத ஒரு மகளோட சேவையை எடுத்துக்க தோணலையா? ஓ, நீ எப்படி வரியா? சாவித்ரி, இந்த 1 மாசமா நீ பரிமளத்தை எப்படிலாம் கவனிச்சேன்னு நானும் பக்கத்துல இருந்து பார்த்தவன் தான். கிட்டத்தட்ட ஒரு தாய் தான் குழந்தையை கவனிச்ச மாதிரிதான் அன்பா அக்கறையா நீ அவளை பார்த்துக்கிட்ட. அது மட்டுமா, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பிரீத்தியோட கோபம், இன்னொரு பக்கம் ஊர்வசியோட அலம்பல். அதையும் நீ பொறுமையா தாங்கிக்கிட்ட. ஐயா, எல்லாத்துக்கும் மேல எப்போ நடந்த விஷயத்துக்கு யாரு மேலேயோ இருந்த வெறுப்பே இல்லாம உன் மேல காமிச்சு உன்னை சித்திரவதைப்படுத்தின. அதையும் நீ தாங்கிக்கிட்ட. ஐயா, ஏன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரீத்தி வார்த்தையை நம்பி உன்னை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு வீட்டு விட்டு விரட்டின.
அந்த அளவுக்கு கொடுமைக்காரமானா? அந்த வலி அவமானத்தை தாங்கிட்டு சகிச்சது மட்டும் இல்லாம பரிமளத்துக்காக நான் உன்னை கூப்பிட்டு அமிச்சதும் ஓடோடி வந்து அவளுக்கு பணிவிட செஞ்சப்ப சான்ஸே இல்லம்மா. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப உயர்ந்துட்ட. ஐயா, எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க சொன்ன இத்தனை பேச்சுக்கு பதிலா அந்த 3 எழுத்துல ஒத்த வார்த்தை அத சொல்லியிருந்தா போதுமே. இல்ல இவ்ளோ நீங்க பாராட்டினதுக்கு பதிலா என்ன நீங்க மகளேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்படியே உருகி போயிருப்பேனேப்பா. பாத்தியா, நீ கிரேட். ஏன்னா கொடுமைக்கு மேல கொடுமை செஞ்ச நாங்கெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நீ மேல மேல போயிட்டே இருக்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க வந்து வேலையெல்லாம் பாக்குற. உனக்கு நான் என்ன கைமாறு செய்யுதுன்னு எனக்கு தெரியல. அப்பா, இப்படிலாம் நான் டயலாக் பேசுவேன்னு எதிர்பார்த்தியா முட்டாள்? ஐயா, என்ன ஐயா? இதான் என்னைக்கும் பர்மனன்ட் உன் வாயில இருந்து வரணும்.